இந்த வீடியோவில் வேறு என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோட டெஃபனிஷன் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதோட சின்டாக்ஸ் என்ன, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இந்த சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த சி ப்ரோக்ராம். வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம்லேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேரி ஆகிக்கிட்டே இருக்குன்றது தான். த நேம் விச் கீப் ஆன் சேஞ்சிங், அது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வேல்யூஸ் அதனால தான் வேரி ஆகிட்டே இருக்கிறதால இதுக்கு வேரியபிள்ஸுன்ற பேர். டெஃபினிஷன் ஆஃப் த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இஸ் அ டேட்டா நேம் தட் மே பி யூஸ்டு டு ஸ்டோர் எ டேட்டா வேல்யூ. அது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா நேம் சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ யூசர் டிஃபைன் நேம். அது யூசர் டிஃபைன் நேம் தான். சரி, அப்போ யூசர் டிஃபைன் நேம்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு? கம்பைலர் 0 to 31 கேரக்டர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணும். இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு 8 கேரக்டர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு புரிகிற மாதிரி வேரியபிள் நேம் கொடுத்தா நல்லது. இதில் என்னென்ன அலவுடு? லெட்டர்ஸ் அலவுடு, டிஜிட்ஸ் அலவுடு, அந்த அண்டர்ஸ்கோர் கேரக்டர் மட்டும் அலவுடு. வேறு எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸு, முக்கியமாக ஒயிட் ஸ்பேஸஸ் நாட் அலவுடு. ஒயிட் ஸ்பேஸ் நாட் அலவுடுன்றது உங்களுக்கு எப்படி புரியணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புக் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ், இது ஒரு வேலிட் வேரியபிள் நேம். இதையே நீங்கள் புக் blank ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ரைஸுன்னு கொடுத்தீங்கன்னா இது இன்வாலிட். இந்த blank ஸ்பேஸ் நாட் அலவுடு. சரி, அப்போ யூசர் டிஃபைன் நேம் இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லெட்டரும் லோவர் கேஸ் லெட்டரும் ஈச் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் கேப்ஸில் ப்ரைஸ் கொடுத்தா அது ஒரு தனி வேரியபிள் நேம். ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ப்ரைஸுன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் நேம். திரும்பவும் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் ப்ரைஸுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் நேம். ஒவ்வொன்றுமே தனித்தனி வேரியபிள் நேமாக சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் இதோட ரூல்ஸ். இதோட அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ வேரியபிள் மே டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஒவ்வொரு தடவையும் அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தப்ப என்ன கான்செப்ட் பார்த்தோம்? இட் வேல்யூஸ் ரிமைன்ஸ் த சேம் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அந்த வேல்யூ மாறவே மாறாது. வேரியபிளில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் எடுக்கலாம். நீங்கள் அதை லூப்பிங்கில் எதில் போட்டாலுமே ஒவ்வொரு வருஷமுமே ஏஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 18 இயர்ஸ் இருப்பீங்க, அடுத்து 19 வருவீங்க, அடுத்து 20 இயர்ஸ் வருவீங்க. இட்ஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறீங்க. இந்த சம் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் 5000 இருக்குது. இனிஷியல் வேல்யூ 5000. நான் சின்டாக்ஸ் எதுவும் சொல்ல, உங்களுக்கு வேரியபிள் எப்படி புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். சம்முன்றது இனிஷியலாக ஒரு வேரியபிளாக கொடுத்துட்டு நீங்கள் 5000 ரூபா அதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபஸ்ட் இயரில் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறப்ப, அந்த மாதிரி போடுறப்ப, இல்லை 10% போடுறப்ப 500 ரூபா வரும். அதோட வேல்யூ ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா இதே சம்மோட வேல்யூ 5500 ஆகிடும். அடுத்து திரும்ப இன்னொரு 10% இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி போடுறப்ப அடுத்து ஒரு 6000 ஆகலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 6300. அந்த மாதிரி வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். வேரியபிள் நேம் என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிள் தான், ஆனால் அதோட வேல்யூஸ் ஒரு வருஷமும் நீங்கள் லூப்பிங்கில் போடுறப்ப இட் டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்.
சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் v1, v2 to vn. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் x, y, z கமா கமா கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடலாம். இது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். அதில் இருக்க டேட்டா டைப் அந்த சின்டாக்ஸுக்கு மேட்ச் ஆகிற ஃபார்மேட். இல்லை நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு வேரியபிள் கூட கொடுக்கலாம். இன்டிஜர் எஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து வேறு டேட்டா டைப்பில் ஃப்ளோட், ஆவரேஜ், கரெக்டாக நேம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த நேமுக்கு வந்து கேரக்டருன்ற டேட்டா டைப்பாக அலோகேட் ஆகும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து இந்த இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கீவேர்டு. அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இட் டிஃபைன்ஸ் த டேட்டா டைப். இப்போ அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட், எஸ், ஆவரேஜ், நேமு, இது எல்லாமே வேரியபிள் நேமு, யூசர் டிஃபைன் டைப். சரி, நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸில் என்ன பார்த்துருக்கோம்? ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இட் ஹேஸ் அ பர்டிகுலர் சைஸ் ஆஃப் மெமரி. உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். இன்டிஜர் இட் வில் ஆக்குபை 2 bytes ஆக்குபை பண்ணும். கேரக்டர் 1 byte, ஃப்ளோட் வந்து 4 byte வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இன்டிஜர் எக்ஸ், ஒய், இசட்னா கன்சிடர் திஸ் அஸ் அ மெமரி லொக்கேஷனாக நினச்சிக்கிட்டிங்கன்னா எக்ஸுன்றதுக்கு வேரியபிளுக்கு 2 bytes அலோகேட் ஆகும், ஒய்க்கு 2 bytes, இசட்டுக்கு 2 bytes. அடுத்து ஃப்ளோட் வந்து ஆவரேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்டுக்கு வந்து 4 byte ஆஃப் மெமரி வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அப்போ அடுத்து ஆவரேஜ்னு கொடுத்துட்டு இட் வில் ஆக்குபை 4 bytes. கேரக்டர் 1 byte தான். நேம்ன்றதுக்கு ஒரே ஒரு பைட் ஆஃப் மெமரி வந்து ஆக்குபை பண்ணும். உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் ரேண்டமாக இந்த மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரி, இப்போ வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி மெமரிஸ் வந்து அலோகேட் ஆகுது. இதில் லாஸ்ட் பார்ட் என்னென்னா, வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். இனிஷியலைஸ் பண்ணலான்றதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டிஜர் எக்ஸ், ஒய், இசட் இருக்குல்ல, இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 100. This is called the variable initialization. இதை வந்து நீங்கள் டிக்ளரேஷன் பார்ட்லேயே ப்ரோக்ராமில் கொடுத்துடணும். இன்டிஜர் எஸ், எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்? ஒரு 565 நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஃப்ளோட் ஆவரேஜ் ஈக்குவல் டு, ஃப்ளோட்டுன்றப்ப எப்படி கொடுக்கணும்? அதோட வேல்யூஸ் வந்து இன்டிஜர்ன்றப்ப முழு என்ன கொடுக்கணும், ஃப்ளோட்டுன்றப்ப கண்டிப்பாக அதில் டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கணும். ஸோ 55.23 அண்ட் எண்டட் வித் அ செமிகோலன். கேரக்டர் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அது ஈக்குவல் டு எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்? எப்பயுமே சிங்கிள் கோட்ஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏ. ஸோ அப்போ 100ன்றதுக்கு ஆல்ரெடி இன்டிஜர் டேட்டா டைப்னா 2 byte ஆக்குபை பண்ணோம். எஸ்ன்ற வேரியபிளும் இன்டிஜர்னா 2 byte ஆக்குபை பண்ணோம். அதில் இந்த வேல்யூவும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அடுத்து ஃப்ளோட்டு 4 byte ஆக்குபை பண்ணும். கேரக்டர் 1 byte ஆக்குபை பண்ணும். அவ்வளோதாங்க வேரியபிள்ஸ் பற்றி. என்னென்ன பார்த்தோம்? நம்ம வேரியபிள் டெஃபினிஷன் பார்த்தோம். அது ஒரு டேட்டா நேம் இல்லை யூசர் டிஃபைன் நேம். அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வேல்யூ கொடுக்குறோம், இல்லை மெமரி லொக்கேஷனில் அலோகேட் பண்ணோம். அதுக்கு என்னென்ன ரூல்ஸுன்றதை பார்த்தோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம். டேட்டா டைப் v1, v2 to vn. ஒரே டேட்டா டைப்லேயே நிறைய வேரியபிள்ஸ் இருந்தால் ஒரே சின்டாக்ஸ்லேயே நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிடலாம், இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அடுத்து இனிஷியலைஸ் பண்ணப்புறம் ஹவு டு டிக்ளேர். இன்டிஜர் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு இன்டிஜர், ஃப்ளோட்டு, இது வந்து கேரக்டர். இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி இங்கே வந்து மெமரி அலோகேட் ஆகுது. அவ்வளோதாங்க வேரியபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு கண்டிப்பாக
ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வீடியோவும் அந்த கான்செப்டை எவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெளிவாக கொடுக்க முடியுன்றதுக்காகவே ரொம்ப சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் எதில் இருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள், வேறு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.